கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அது 2 முட்டைய வைக்குது. அட கடவுளே, இன்னும் கொஞ்ச நாள்ல என்னோட குழந்தைகள் வெளியே வரப்போகுது. நீதான் தயவு செய்து அந்த கழுகு கிட்ட இருந்து என் குழந்தைங்களை காப்பாத்தணும். மகா சிவராத்திரிக்கு இன்னும் 2 நாள் இருக்கும். மேனாவோட குழந்தைங்க கூட வெளியே வந்துடுச்சு. அவங்கள பார்த்து அது ரொம்பவே சந்தோஷப்படுது. இப்ப அது இன்னுமே ரொம்ப பக்தியோட பூஜை பண்ண ஆரம்பிக்குது. மோண்டு குரங்கு மற்றும் மேனா பூஜை பண்ணும் பொழுது காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் அவங்க பின்னாடி வந்து நின்னுட்டு அவங்க பண்றத பாத்துக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில மகா சிவராத்திரி கூட வந்து விட்டது. அன்னைக்கு சாயந்தரம் மோண்டு குரங்கு மைனா கிட்ட சொல்லுது, மைனாக்கா, இன்னைக்கு மகா சிவராத்திரி. நம்ம ராத்திரி எல்லாம் தூங்காம கடவுளை ஆராதிக்கலாம். கண்டிப்பா கடவுள் நம்ம மேல கருணை காட்டி கஷ்டத்தை எல்லாத்தையும் நீக்குவாங்க. கண்டிப்பா மோண்டு அண்ணா, கண்டிப்பா நான் முழிச்சிருப்பேன். நான் உண்ணாவிரதம் கூட இருக்க போறேன். அந்த கடவுள் என்னோட குழந்தைகளை கழுகு கிட்ட இருந்து காப்பாத்தினா போதும். அதோட வார்த்தைகள் வேற ஜந்துக்கள் கூட கேக்குது. அவங்க கூட அது கூட முழிச்சிருந்து அது கூட பண்டிகையை செலிப்ரேட் பண்றதா சொல்லுதுங்க.